ಹಲೋ ಅಣ್ಣ ಆಯ್ತು ಚೆನ್ನಾಗೈತೆ ತಗೊಳ್ಳ ಭಯ್ಯ ಈಗ ಕದ ಅಲ್ವನ ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತದೆ ದಪ್ಪ ತಗೋದು ಎಷ್ಟು ಕಿಲೋ ಒಂದೂವರೆ ಇಲ್ವಲ್ಲ ಅಣ್ಣ ಹೇಳೋಣ ಒಳ್ಳೆ ಮೀನು ಸಂಗ್ರ ಮೀನು ಎಷ್ಟು ಸಂಕ್ರ 400 ಸಾಕು ಹಾಕೋ ಅದು ಇದೆಯಾ ಇದು 160 அது ಹಾಕೋಣ ಒಳ್ಳೆ ಮೀನು அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது சென்ட்ரல் வந்து முள் தான் இருக்கும், சைடு முள் வந்து அதிகமாக இருக்குது. ஃப்ரை பண்ணலாம் சரி, நம்ம ஒரு மீன் குழம்பு செஞ்சாலும் சரி சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். பெங்களூர் வந்து இந்த மீசா மீனுன்னு சொல்லுவாங்க, பாஷா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெளுத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. சைடில் 2 பக்கம் முள் மட்டும் இருக்கும், நல்லா மீன் வந்து பெருசு பெருசாகவும் வரும். இந்த மீனை வந்து போட்டால் போடுறா என்ன மீன் இந்தியா கமெண்டில் சொல்லுங்கள். மீன் வாங்கி வந்துட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேங்க. இதுக்கு சாம்பார் வெங்காயம், இடித்த பூண்டு, தேங்காய் தக்காளி அரைச்சி போடலான்னு பார்த்தோம். கரண்ட் இல்லை, அதனால் தக்காளி அப்படியே போட போகிறோம். இந்த தேங்காய் போட முடியாது, இப்போது கரண்ட் வேறு இல்லாமல் இருக்குது. புளி கரைசல், உப்பு, இஞ்சி விது 1 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில் வந்து எல்லா ஒரு மசாலாவும் சேர்ந்து அரைச்சி வீட்டு மிளகாய் வச்சுருக்கோம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், கருவேப்பிலை. இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். செஞ்சிடலாம். இப்போ மண்பானை தாங்க செய்ய போகிறோம் மீன் குழம்பு. இந்த மண்பானையில் வச்சு மீன் குழம்பு செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகட்டும். தக்காளி பாருங்கள், நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோன்னு சொல்லிட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிட்டோம். இது அந்த வெங்காயம் மசாலாலாம் வேகிறதுக்குள்ளே இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டால் நம்ம நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக வேறு கட் பண்ணிட்டோமா, கரண்ட் வேறு எல்லாம் போயிடுச்சா, அதனால் தக்காளி மட்டும் நல்லா ஃபஸ்ட்டில் வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் மற்றபடி மசாலாலாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். நல்லா கொஞ்சம் வதங்கிடும். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து போட்டுடலாம். ஓகேங்களா, நல்லா ஃப்ரை ஆகட்டும், வதங்கட்டும். எண்ணெய் சூடாகிட்டு வருது. எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. வெந்தயம் 2 டீஸ்பூன் போட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இடித்த பூண்டு போட்டுடலாம். இடித்த பூண்டு போட்டு அது கூடவே சின்ன வெங்காயம், எத்தனை வெங்காயம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நம்ம தேவையானது உப்பு போட்டுடலாங்க. உப்போட சீக்கிரம் நல்லா ஃப்ரை ஆகிடும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கலாம், மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. இந்த வெங்காயம் பூண்டுலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். நம்ம அரைக்கில் வந்து பெருசாக கட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, அதனால வதக்கி போட போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ தக்காளி கூட நல்லா ஃப்ரை ஆகிருங்க. தக்காளி எடுத்து இதில் போட்டுடலாம். தக்காளியில் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம். அப்படியே இதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இஞ்சி விழுது போட்டுடலாம். இஞ்சி விழுது போட்டாச்சுங்க. இது கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி விழுது கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நல்லா நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கினா போதுமாக இருக்கும். மிக்சியில் அரைச்சி ஊற்றலாம் பார்த்தோம், கரண்ட் எல்லாம் போயிடுச்சு, அதனால் அப்படியே அரைச்சி ஊற்றோம். அப்படியே செய்கிறோம். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாம் போட்டுடலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுருங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி வந்து சேர்க்கணுமா இருக்கேன். புளி தண்ணி சேர்க்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது புளி தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நான் கட்டியாக வந்து தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஓகேங்களா, நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டோம். புளி தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பராக கிரேட்டாக வந்துச்சு. இவ்வளோ தண்ணி மீன் வேக தண்ணி வேணுமா இருக்கும். ஒரு 2 இல்லை 3 சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து 2 சோம்பு ஊற்றிருக்கோம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேங்க. பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டோம். புளிப்பு 3மே கரெக்டான முறையில் இருக்குது.
இப்போ அரைச்சி ஊற்றலாமா, அரைச்சி ஊற்றினா நம்ம திக்னஸ் ஆகிறோம். நம்ம அரைச்சி ஊற்றலை, அப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கரண்ட் வேறு இல்லை, உரல் ஆடணும், லேட் ஆகும், டைம் வேறு இல்லை. அதனால் நம்ம க்ளீனாக வந்து உப்பு காரம் புளி 3 கட்டாக போட்டோம். இந்த மண்பானை சமையல் வேறு சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் வரும். இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு 5 போட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க, அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த மண்பானை சூடுக்கு அப்படியே தரனால சூப்பராக வெந்துடும். ஓகேங்களா, நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு மீன் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. ஒரு மீனாக எடுத்து போட்டுடலாம். மீன் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஒரு மீனாக போட்டுடலாங்க. எல்லா மீனும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. அதிகமாக கொதிக்கணும் அவசியம் இல்லை, 2 நிமிஷம் வச்சா போதுமாக இருக்கும். ஏன்னா மண்பானை இது, ஆஃப் பண்ணால் கூட கொச்சிக்கிட்டே இருக்கும் 2 நிமிஷம். அதனால் அதிகமாக வேக வச்சிடாதீங்க. மண்பானையில் எப்போ செஞ்சாலும் சீக்கிரம் வந்து அப்படியே பார்த்து எடுத்துருங்க. 2 நிமிஷம் வச்சா போதுங்க, அதிகமாக தேவையில்லை. ஏன்னா அது மண்பானை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொச்சிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுமாக இருக்கும், அதிகமாக தேவையில்லை. நம்ம அதே வந்து வானல்லையோ ஸ்டீல் பாத்திரத்துலையோ செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். இது அப்படி இல்லைங்க, 2 நிமிஷம் வச்சா போதும். ஆஃப் பண்ணால் 3 நிமிஷம் தன்னால் கொச்சிடும். ஓகேங்களா, மீனெல்லாம் போட்டாச்சு. மீனெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ அப்படியே கொதிக்கிட்டோம். ஓகேங்களா, 2 நிமிஷம் வச்சா போதும், அப்படியே இறக்கலாம் சூப்பராக. இது மீன் போட்ட உடனே ஒரு முறை கலக்கிடுங்க, அதிகமாக அப்புறம் கலக்க வேண்டாம். மீன் போட்ட உடனே ஒரு முறை கலக்கினா போதும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து கலக்க தேவையில்லை, அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஆஃபில் தான் இருக்குது. ஆஃபில் இருந்தாலும் இது வந்து 2 இல்லை 3 நிமிஷம் கொச்சிட்டே தான் இருக்கும். அந்த கொதிக்கிறதுக்கே வந்து மீன் சூப்பராக வெந்துடும். இதுக்கு மேலே நம்ம கேஸ் தேவையில்லை. ஓகேங்களா, ஆஃப் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் கொதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு அப்படியே சும்மா சூப்பராக சாப்பிட வேண்டாம். நீங்கள் சுவையான மண்பானை மீன் குழம்பு தேவல் நீங்களே செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலாம் பார்த்தா தேங்காய் கிழண்டில் எத்தலாம் அரைச்சி ஊற்றலை. ஓகே கேஸ், கம்மாவும் சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கு. அப்புறம் கொத்தமல்லி போட்டாச்சுங்க. 2 நிமிஷம் கோச்சு நின்றுடுச்சு. வெந்துட்டுருக்கோம். நம்ம எதுவும் இப்போ வேவலும் பார்க்கவே தேவையில்ல, சூப்பராக வெந்திருக்கு. கொத்தமல்லாம் போட்டாச்சுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எப்படி பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், பாருங்கள் மீன் குழம்பு அருமையாக சூப்பராக செய்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கமகமான வாசனையாக வேறு இருக்குது. ஓகேங்களா, நீங்களும் இதே போல் ஒரு மண்பானை இருந்தால் நீங்களே மீனை வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நல்லா க்ளீனாக கழுவிட்டு மசாலாலாம் கரெக்டான இடத்துல போட்டு மீன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி அனைவருக்கும். நீங்கள் சண்டே ஸ்பெஷல் செஞ்சது டேஸ்ட்டு அருமையாக தான் வெந்திருக்கு. நம்ம பார்க்கும்போதே நமக்கு வெந்தது க்ளீனாக கமகமான வாசனைக்கும் வெந்ததுக்கும் அருமையாக தெரியுது. எண்ணெய்லாம் கரெக்டாக க்ளீனாக பிரிஞ்சு வந்துருக்கு, அருமையாக நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்துடலாம், முள் இல்லாத பீஸு அப்படியே சாப்பிட்டு நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் மீனுக்கு கரெக்டான முறையில் கரெக்டாக டேஸ்ட் அருமையாக இருக்குது. ஓகேங்களா, நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். ஓகே காய்ஸ்.